வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கொங்கு மண்டல பொறுப்பாளராக துணை முதல்வர் உதயநிதி நியமனம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 2021 சட்டமன்ற தேர்தலை அடுத்து நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஆகியவற்றிலும் திமுக கூட்டணி சிறப்பாக வெற்றியை பதிவு செய்தது. இதற்கு செந்தில் பாலாஜி போன்ற தீவிர களப்பணியாளர்களின் பங்கு முக்கியத்துவமாக இருந்தது. ஆனால் இவர் மீதான வழக்குகளை தூசு தட்டி நெருக்கடி கொடுக்கும் டெல்லி காய் நகர்த்தி வருகிறது. சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றம் எச்சரிக்கையை அடுத்து அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். எனவே தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டினால் மீண்டும் டெல்லியின் நெருக்கடிக்கு ஆளாக வேண்டி வரும். எனவே கொங்கு மண்டலத்தில் சரியான நபரை களத்தில் இறக்கி விட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். கடந்த தேர்தல்களை காட்டிலும் கூடுதல் உழைப்பை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொங்கு மண்டலத்திற்கு பொறுப்பாளராக நியமித்து தீவிரம் களப்பணியை மேற்கொள்ள வியூக வகுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவரது தலைமையில் மேற்கு மண்டல மாவட்டங்களில் நிலவும் உட்கட்சி பூசல் தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த கட்சி பணி மட்டுமே வெற்றி வழிவகுக்கும். அது மட்டுமின்றி கூட்டணி கட்சிகள் உடன் இணக்கமான போக்கை உறுதி செய்ய வேண்டும். வேட்பாளர் தேர்வு, அதிருப்தி கோஷ்டிகளை சமாதானம் செய்தல், தேர்தல் வியூகத்தை சரியாக செயல்படுத்துதல் போன்றவை முக்கியமானவை. 2021 சட்டமன்ற தேர்தலில் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சியை பிடித்தாலும் கொங்கு மண்டல பெரும் பின்னடைவை அளித்தது. இந்த மண்டலத்தில் மொத்தம் உள்ள 64 தொகுதிகளில் திமுக கூட்டணி 24 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. குறிப்பாக கோவை, தருமபுரி ஆகிய மாவட்டங்களை முழுமையாக அதிமுக கூட்டணி கைப்பற்றி அதிர்ச்சியை அளித்தது என குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பும் விறுவிறுப்புமாக பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.